இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நம்ம வந்து ஒரே இதாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சம்பா ரவா வந்து இருந்துச்சு. சரி அதை வச்சு நம்ம பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எங்கள் பாப்பா வந்து எனக்கு வந்து அது வேண்டாம், சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கும் அவங்களுக்கு அதே கொடுத்து விட்டுட்டு, பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக வந்து இந்த பிரியாணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி ஒரு ஒரு 2 சப்பாத்தி வச்சு கொடுத்து விட்ருந்தேன். இதில் வந்து சம்பா ரவையில் வந்து பிரியாணி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து வாரத்தில் வந்து எப்படியும் ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை செஞ்சுருவேன். நானும் ஃப்ரிட்ஜை வந்து ஒரு மாதமா நினச்சிட்டே இருந்தேன். சரி ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து டைமே இல்லை. சரி இன்றைக்கி ஃபைனலாக எப்படியா இருந்தாலும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் போல் வந்து மாவரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே வர்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இட்லி மாவு இருந்தால் தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கனாக்கா பிரேக்ஃபாஸ்ட்டு பிரச்சனை ஒரு 4, 5 நாளைக்கு தீர்ந்த மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் வந்து மாவு அரைச்சி வச்சாச்சு.